இரண்டாவது முக்கியமான ஒரு வசனம் நாம் கவனிக்க வேண்டியது இயேசுவை குறித்த வசனம். அது யாத்திராகமம் 12வது அதிகாரம். அந்த முழு அதிகாரமே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து பேசுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஆலோசனை, ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய வீட்டு வாசலில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கின்ற எந்த வாசலுக்கும் மீறி அந்த தூதன் நுழைய மாட்டான் என்று தேவன் சொன்னார். அது எதற்கு அடையாளம் என்றால், வரப்போகின்ற அந்த வெளியேறப்பெற்ற ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு உலகத்தை விடுவிப்பார் என்பதற்கு ஒரு அடையாளமாக யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே தேவன் அங்கு அருமையாக அங்க ஒரு முன்னோட்டமாக தேவன் அங்கு கொடுக்கின்றார் நமக்கு.